ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரிஸ் 3ல இருக்கோம். ஃப்ரண்ட் பாடி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு பண்ணுற எக்ஸசைஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் சர்க்கிள்ஸ். அதாவது ரெண்டு கையும் ஃப்ரண்ட்டில் நீட்டி வச்சு சர்க்குலர் மோஷனில் கைக்கு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம், மூமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், செஸ்ட் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஆர்ம் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஃபார் விமன் ஃபோக்ஸ் இங்கே ஃபேட் சேர விடாமல் பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம பெயின் வர பண்ணணும். அப்போ தான் அங்கே ஃபேட் மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் சர்க்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா, ஆஸ் யூஷுவல் நல்லா ரிலாக்ஸ்டாக நில்லுங்க. கால் ரெண்டும் தள்ளி வச்சுக்கோங்க. போஸ்டர் சரியாக இருக்கணும். நல்லா ஷோல்டர்ஸ் பிரித்து இருக்கணும். டைட்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர்ஸ், அதுக்காக பிரித்து வச்சுக்கோங்க. எல்போஸ் ரிஜிடாக லாக் பண்ணி வச்சுக்கக்கூடாது. கொஞ்சம் பெண்ட் இருந்தால் பரவாயில்ல. ரெண்டு கையும் தி பாம் ஃபேஸிங் தி ஆப்போசிட் பர்சன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கிள் சின்ன சர்க்கிளாக போடுவோம். கிளாக் வைஸில் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6. கொஞ்சம் பெரிய சர்க்கிள் போடுறேன். 7 8 9 10. இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிள்ஸ். 11 12 13 14 15. இப்போ சென்டருக்கு வந்துட்டு கீழே கை இறக்க வேண்டாம். அப்படியே ஸ்மால் சர்க்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்கள். 3 4 ஒரு 5 சர்க்கிள் சின்ன சர்க்கிள் போடலாம். அதோட கொஞ்சம் பெருசாக அடுத்த 5 சர்க்கிள்ஸ் போடலாம். இதே மாதிரி பண்ணுங்கள். நீங்களும் ஷோல்டர் லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டைட்னஸ் தெரியும் உங்களுக்கு ஆர்ம்ஸில். இப்போ பெரிய சர்க்கிள் 11 12 13 14 15. கையை சென்டருக்கு கொண்டு வாங்க. கையை விடாதீங்க பெயின்ஃபுல்லாக இருந்தாலும். திருப்பி இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அகெயின் 3. இந்த மாதிரி நம்ம 3 ரெப்ஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, கொஞ்சம் பெரிய சர்க்கிள்ஸ். அடுத்த 5 ரவுண்ட்ஸ். 8 9 10. பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பெரிய சர்க்கிள்ஸ் கிளாக் வைஸ் 13 14. கோரியும் என்கேஜ் பண்ணிக்கோங்க. 15. கம் டு தி சென்டர் பாயிண்ட். டோன்ட் லீவ் யுவர் ஆர்ம்ஸ். திருப்பியும் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். பெயின்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு பேர்ன் ஆகும். அப்போ தான் ஃபேட். சின்ன சர்க்கிள்ஸ் ஃபஸ்ட்டு போடுறோம் ஆன்டி கிளாக் வைஸில். கொஞ்சம் பெரிய சர்க்கிள்ஸ். எல்போஸை ரொம்ப டைட்டாக வச்சுக்காதீங்க. ஷோல்டர்ஸையும் ஸ்டிஃபாக வச்சுக்காதீங்க. இப்போ பெரிய சர்க்கிள்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுவும் பெரிய சர்க்கிள்ஸ், இதோட பெரிய சர்க்கிள்ஸ் போடுறோம். கையை ஆப்போசிட்டை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். கையை மூடிக்காதீங்க. ஓகே, கம் டு தி சென்டர் பாயிண்ட். வி ஆர் நாட் கோயிங் டு லீவ் இட் நவ். திருப்பி தேர்ட் செட் பண்ணிட்டு தான் முடிக்கிறோம். ஸ்மால் சர்க்கிள்ஸ் கிளாக் வைஸ் 2 3 4 5. பெரிய சர்க்கிள்ஸ். இப்போ கொஞ்சம் பாருங்கள், எல்போஸை டைட் பண்ணாதீங்க, ஷோல்டர்ஸை டைட் பண்ணாதீங்க, பேக்கை ஹஞ்ச் பண்ணாதீங்க. இது 3 ஞாபகம் வச்சுட்டே இருங்க. இப்போ இதோட பெரிய சர்க்கிள்ஸ் போடலாம். கை வலிக்கும் தெரியும், பட் ஸ்டில் நீங்கள் பண்ணுங்கள். கையில் இருக்கிற ஃபேட் அப்போ தான் நம்ம கரைக்க முடியும். ஓகே, பெரிய சர்க்கிள்ஸ் எவ்வளோ முடியுமோ. நான் மேபி சின்னதாக காமிக்கலாம். உங்களுக்கு பெரிய சர்க்கிள் கொண்டு வர முடியும்னா கொண்டு வாங்க. ஓகே, அதுக்காக கையை கீழே ட்ராப் பண்ணக்கூடாது. சென்டருக்கு வந்துடலாம். இப்போ அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது பண்ணி முடித்தா தான் நம்ம 3 செட்ஸ் முடிக்கிறோம். 3 செட்ஸ் முடிச்சுட்டு தான் கையை கீழே போடணும். சரியா? அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. பெயின் இருக்குனாலே அந்த மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுனாலே அதை சுற்றி சேர்ந்துருக்கிற ஃபேட் மெல்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும், ஃபேட் மெல்ட் பண்ணுறது. ஓகே, கை ஃபேட் வந்து சச் அ நொட்டோரியஸ் திங் ஃபார் விமன். ஸோ அதை நம்ம கரைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். அதுக்கு தான் பண்ணுறோம். பாருங்கள், பெரிய சர்க்கிள்ஸ் போடும். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க. 3 செட்ஸ் முடிச்சாச்சு இல்லையா? இப்போ கையை ரிலாக்ஸ் பொசிஷன். வாவ், இதெல்லாம் உங்களுக்கு பேர்னிங் ஃபீல் ஆகும் 2 கையிலையும். அதே மாதிரி நம்ம கையை இப்படி வச்சுருக்கிறதால இந்த இடத்தெல்லாம் ஸ்டிஃபாக நமக்கு ஃபீல் பண்ண முடியும். யூஸ் பண்ணாமே இருக்கும் இந்த இருக்கிற மசில்ஸ் எல்லாம். ஸோ நம்ம இப்படியே வச்சுட்டு கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் பண்ணுறதால ஃபிங்கர்ஸ்லேருந்து ஷோல்டர்ஸ் வரைக்கும் நமக்கு பெயின் ஃபீல் ஆகும். அதாவது வி ஆர் பேர்னிங் த ஃபேட். இப்போ அப்படியே பாருங்கள், சைடில் எப்படி என் கை இருக்குது. ஷோல்டர் லெவலில் இருக்கணும், ஹஞ்ச் ஆகக்கூடாது, ஷோல்டர் ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது, எல்போஸும் அங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்போஸ் லெவலில் அதெல்லாம் நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்லோ மோஷன். பெரிய சர்க்கிள் போகும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு ஹஞ்ச் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்போஸ் லாக் பண்ணிக்க வேண்டாம். கை பாம் ஸ்பேஸ் அவுட் சைட். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்லிக் கொடுத்த ஃப்ரண்ட் ஆர்ம் சர்க்கிள்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.